வணக்கம். ஒரு கம்பெனியோட உண்மையான சொத்து எதுன்னு கேட்டா கண்டிப்பா அதோட மக்கள் தான். ஆனா அந்த மக்கள்ல முக்கியமான ஒருத்தர், ஒரு லீடர் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டா அப்போ என்ன ஆகும்? இதுதான் நிறைய கம்பெனிங்க ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனை. வாரிசுரிமை திட்டமிடல், அதாவது சக்சஷன் பிளானிங். இது சும்மா அடுத்த ஆளை செலக்ட் பண்றது மட்டும் இல்லைங்க. இது ஒரு கம்பெனியோட ஃபியூச்சரை காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. உங்க கம்பெனில இருக்கிற பெஸ்ட் லீடர், நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தர், திடீர்னு நாளைக்கே வேலையை விட்டு போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்தை எப்படி நிரப்புவீங்க? அந்த ஷாக்கை எப்படி தாங்குவீங்க? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. நிறைய கம்பெனிகளோட பெரிய பயமே இதுதான். உண்மைய சொல்லணும்னா இதுக்கு நிறைய கம்பெனிங்க ரெடியாவே இல்ல. ஒரு முக்கியமான தலைவர் வெளிய போனதும் அங்க வர்றது வெறும் ஒரு காலி இடம் இல்ல, ஒரு பெரிய புயலே அடிச்ச மாதிரி ஆகிடும். என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாது. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாதியில நிக்கும். மத்த எம்ப்ளாயீஸ் மத்தியில ஒரு வித பதட்டம். மொத்தத்துல கம்பெனிய ஒரு குழப்பத்துல மூழ்கிடும். ஆனா பாருங்க, இந்த குழப்பம் வந்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதுல இருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் வாரிசுரிமை திட்டமிடல். இது ஏதோ தீ பிடிச்சப்புறம் அணைக்கிற வேலை இல்ல. புயல் வரதுக்கு முன்னாடியே கப்பலை பத்திரமா ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பிளான். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். தவிர்க்க முடியாத ஒண்ணுக்கு எப்படி பிளான் பண்றதுன்னு பாப்போம். இது ஏன் ஒரு ஆப்ஷன் இல்ல, ஒரு கட்டாயம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வாரிசுரிமை திட்டமிடல்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வெளியில இருந்து ஆள் தேடுறத விட்டுட்டு நமக்குள்ளேயே, நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற திறமைசாலிகளை கண்டுபிடிக்கிறது. அவங்கள ஒரு வைரக்கல்லா நினைச்சு சரியா பட்ட தீட்டி அடுத்த கட்ட சவால்களுக்கு தயார் பண்றதுதான். ஒரு மாதிரி நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் லீடர்ஸ்க்கான ஒரு இன்டர்னல் மேப் இது. சரி, இதனால என்ன லாபம்? இதோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, ஒரு லீடர் போனா கூட அந்த வேலை தடப்படாம தலைமை பொறுப்பு தொடர்ந்துட்டே இருக்கணும். ரெண்டாவது, ஒரு திறமையான ஆள் வெளியே போறதால வர்ற ரிஸ்க கம்மி பண்ணணும். மூணாவது, ரொம்ப முக்கியமா கம்பெனியோட பெரிய லட்சியங்களோட இவங்களோட வளர்ச்சியையும் ஒன்னா இணைக்கணும். ஓகே, இப்ப 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம எந்தெந்த பதவிகள் ரொம்ப முக்கியம், அந்த பதவிகளுக்கு வரதுக்கான திறமை யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸ்க்கும் ரெண்டு கேள்விதாங்க அஸ்திவாரம். முதல் கேள்வி, உங்க கம்பெனியோட இதயம் மாதிரி முக்கியமான பதவிகள் எது? அந்த இடத்துல ஆள் இல்லைன்னா கம்பெனியே நின்னுடும். ரெண்டாவது கேள்வி, அந்த இதயத்தை அடுத்ததா துடிக்க வைக்க போற அந்த திறமசாலி யாரு? இந்த 2 கேள்விக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேப். இப்போ சிஇஓ பதவி, அதோட பிசினஸ் இம்பாக்ட் ரொம்ப அதிகம். அது காலியாகிற ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஆனா அதே நேரத்துல ரீஜனல் சேல்ஸ் டைரக்டர் பதவியை பாருங்க. அதோட பிசினஸ் இம்பாக்ட் மீடியமா இருந்தாலும் அந்த இடத்துல ஆள் போறதுக்கான ரிஸ்க் அதிகம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டையும் அனலைஸ் பண்ணி எங்க நம்மளோட கவனம் முதல்ல தேவைன்னு கம்பெனிங்க முடிவு பண்ணுவாங்க. முக்கியமான போஸ்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? அதுக்கான வாரிசுகளை அடையாளம் பார்க்கறது தான். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கு நேரா சில பேர் இருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது அவங்களோட ரெடினஸ் லெவல். அதாவது அவங்க எவ்ளோ தயாரா இருக்காங்கன்னு பாக்குறது. சீலி இப்போவே ரெடின்னு இருக்கு. ஆனா ஜோன்ஸ்க்கு இன்னும் 1-2 வருஷம் ஆகும். இதுதான் ஒரு ரியலிஸ்டிக் பிளானிங். இந்த சார்ட் ஒரு கம்பெனியோட டேலண்ட் பூல் எப்படி இருக்குன்னு தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, வெறும் 15% பேர் தான் உடனே பொறுப்பேத்துக்க ரெடியா இருக்காங்க. ஒரு 35% பேரு அடுத்த 6-18 மாசத்துல ரெடி ஆயிடுவாங்க. ஆனா மெஜாரிட்டி, அதாவது 50% பேரு வளர்ந்து வர தலைவர்கள், அவங்களுக்கு இன்னும் டைம் தேவை. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஓகே, நம்மகிட்ட ஒரு பேக்கப் இருக்கு, ஆனா ஃபியூச்சர் லீடர்ஸை உருவாக்குறதுல இன்னும் நிறைய வேலை செய்யணும்னு சொல்லுது. சரி, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது வெறும் திறமையா இருக்கிறதுல அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஒருத்தர்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனா அவங்க இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல. இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது? அதுக்கு தான் டெவலப்மெண்ட் பிளான். இங்க தான் இந்த பிளான் ரொம்ப ஷார்ப் ஆகுது. ஒரு போஸ்டுக்கு என்னென்ன திறமைகள் தேவை, நம்ம தேர்ந்தெடுத்த ஆள்கிட்ட அது எந்த லெவல்ல இருக்குன்னு கம்பேர் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஃபினான்ஷியல் அறிவில எந்த கேப்பும் இல்ல, ரெண்டுமே லெவல் 4ல இருக்கு. ஆனா பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல தேவைப்படுறது லெவல் 5, ஆனா அவர்கிட்ட இருக்கிறது லெவல் 2 தான். அப்போ -3 அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த மாதிரி துல்லியமா கணக்கு போட்டாதான் நம்ம எங்க கவனம் செலுத்தணும்னு கரெக்டா தெரியும். அந்த கேப் என்னன்னு கண்டுபிடிச்ச உடனே அதை சரி பண்றதுக்கு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் போடுறாங்க.
முதல்ல எதுல கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்றது, ரெண்டாவது அதுக்கு ஒரு உறுதியான செயல் திட்டம், மூணாவது ஒரு சீனியர் லீடரை மென்டரா நியமிக்கிறது, கடைசியா அவங்க முன்னேற்றத்தை தொடர்ந்து ட்ராக் பண்றது. பாருங்க, இது சும்மா ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி இல்ல, இது ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஜர்னி. 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு நல்ல பிளான போடுறது மட்டும் பத்தாது இல்லையா? அந்த பிளான் வேலை செய்யுதா, சக்சஸ்ஃபுல்லா போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் இப்ப பார்க்க போறோம். ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சக்சஷன் பிளானுங்கிறது ஒரு தடவை எழுதிட்டு தூக்கி வைக்கிற ஒரு ஃபைல் கிடையாது. இது ஒரு லைவ் டாக்குமெண்ட். மார்க்கெட் மாறும், ஆளுங்க மாறுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த பிளானும் அப்பப்போ ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ஒரு முறையான சிஸ்டம் இருந்தாதான் இது உண்மையிலே ஜெயிக்கும். சரி, பிளான் நல்லா போகுதா இல்லையான்னு எப்படி அளக்குறது? அதுக்கு தான் இந்த KPI, அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நம்ம போட்ட பிளானுக்கு மார்க் போடுற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி இது. இங்க பாருங்க, ஒரு பவர்ஃபுல்லான KPI. இந்த கம்பெனியோட டார்கெட் என்னன்னா, முக்கியமான போஸ்டிங்ல 75% கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்கள வச்சே நிரப்பணும். ஆனா இப்போதைக்கு 55% தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த 20% கேப் நமக்கு என்ன சொல்லுது? நாம சரியான ரூட்ல தான் போறோம், ஆனா ஸ்பீட் பத்தலன்னு சொல்லுது. இன்டர்னல் ப்ரமோஷன்ல இன்னும் கவனம் தேவைன்னு காட்டுது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில முக்கியமான அளவுகோல்கள் இருக்கு. எத்தனை முக்கியமான பதவிகளுக்கு இப்பவே ரெடின்னு சொல்ற மாதிரி ஆள் இருக்காங்க? ஒரு முக்கியமான போஸ்ட் காலியானா அதை நிரப்ப எவ்ளோ நாள் ஆகுது? நாம செலக்ட் பண்ண வாரிசுகள் கம்பெனியை விட்டு போகாம இருக்காங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பிளானோட சக்சஸ் பத்தின ஒரு கம்ப்ளீட் பிக்சரை நமக்கு கொடுக்கும். கடைசியா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான்: நம்மளோட இந்த சக்சஷன் பிளான் லீடர்ஷிப்ல எந்த தடையும் வராம பாத்துக்குதா? ரிஸ்க குறைக்குதா? கம்பெனியோட பெரிய கோல்ஸோட ஒத்துப்போகுதா? இந்த கேள்விக்கே உங்க பதில் ஒரு தெளிவான ஆமா அப்படின்னா, உங்க கம்பெனி எதிர்காலத்துல வர எந்த புயலையும் சந்திக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஒரு பிளானிங் இல்ல, உங்க கம்பெனியோட நீண்டகால நிலைத்தன்மைக்கான ஒரு முக்கியமான முதலீடு.